Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. சீமான் வந்து இங்கே குத்து வாங்கிட்ட அரசியலில் ஒன்றும் விளங்காமல் போய் இந்த விஜய் வேற வந்ததுக்கப்புறம் இருக்கிற வாக்கு வங்கியும் போன நிலையில் அருவாள் எடுத்துகிட்டு காட்டு பக்கம் ஓடுறது, மாட்டை வெட்டுறதுக்கு ஓடுறது, ஆட்டு பக்கம் ஓடுறது, வனவாசம் மாதிரி கிளம்பிட்டேன். இங்கே அடி தாங்க முடியாமல் அங்கே போகிறது தான் சீமானோட காமெடி. ஆனால் சீமானை விட விஜய் பெரிய காமெடியன், அது ஒரு விஷயம். அப்போ 2 காமெடியன்கள் வரும்போது என்னென்னா ஒரே உரையில் 2 கத்தி இருக்கும்போது தான் சவுண்டு கேட்குது, புரியுதா? ஸோ இதுதான் வந்து சீமானோட. இதில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, விவேக் அவர்கள் வந்து மரம் வச்சாரு, அப்துல் கலாம் சொன்னதுலேருந்து மரம் நட தொடங்கினாரு, 1 கோடி நடணும்னு நினைச்சாரு, ஆனால் முடியல. சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி மரம் நட்டு இருக்காரா, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியாச்சும் நடத்தி இருக்காரா? ஒரு ஆணி கூட பிடுங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன், மரம் எங்கே போய் நடும். ஸோ சீமான் வந்து ஏதாவது ஒன்று ஒரு என்கேஜாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஸோ இதுதான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமானும் காலி, விஜயும் காலி. விஜய் படத்தில் நடிக்க போகிறாரு. சீமான் தொடர்ந்து அவரோட பிளான் அதான், கட்சி நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது மென்டல் ஹோட்டலில் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படி கட்சி நடத்திட்டு இருக்கோம். அவர் பாலிசியில் கரெக்டாக. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் உமாபதி சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாநாடு வச்சு ஒரு 3000த்துக்கு மேலே மாடுகள் வர வச்சு அவங்க கிட்ட பேசுறது, மக்கள்கிட்டே பேசினாரு. அதுக்குபடியாக நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வர வச்சாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் மரங்கள் கிட்ட பேச போகிறேன், மரங்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மரத்தெல்லாம் கட்டிப்பிடிச்சு ஒரு வீடியோ போட்டார். அந்த மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாரு காடுகளுக்கு நடுவில். அதில் பேசின ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நீனாவில் போன மாதிரி அந்த நாய்கள் மாதிரியே தான் ஒன்று பேசியிருக்காரு. பாம்பு கடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கத்தக்கூடாது, ஓடலாம் கூடாது, இருந்தீங்கன்னா அது எதுவுமே ஆகாது, அந்த விஷயம் நீங்க கத்தனாதான் அது இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வேற சொன்னாரு. ஒருத்த போனா திடீர்னு ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டா 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது தான் நம்மளை பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்றதே அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கதையை சொன்னாரு. இது என்ன மாநாடே எதுக்கு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு, மக்கள்கிட்ட என்னதான் பேசுறாரு அப்படின்றது, இல்ல மரங்கள் மாநாடு எதுக்குன்றது, அதுல ஒரு கதைகள்லாம் வேற நிறைய சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா? நீங்க பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு என்னதான் இதெல்லாம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மொக்கத்தனமான ஒரு விஷயத்தை போய் உட்காந்து இது டைம் ஒதுக்கி புதுசா ஒன்று பண்றாரே அப்படின்னு. புதுசா இப்போ என்ன பண்ணுவாருன்னு தான் நமக்கு தெரியுமா? நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்டாட்டிகிட்ட குத்துவாங்க வீட்டுக்குள்ளே, கையை முறுக்கி குத்துனா உன்னை வெட்டிடுவேன். வெளியில் கூட்டம் கூடியது, என்னடா உள்ளே பயங்கர சவுண்டு கேட்டேன்னா, பார்த்துருக்கீங்களா அந்த காமெடி? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டின்னு சவுண்டு கேட்க. ஆனால் அடி வாங்குறது கவுண்டர். கொஞ்ச நேரம் அடி தாங்க முடியாமல் கடைசியில் ஒரு அருவாளை உருவிட்டு வெளியே ஓடுவான். குத்து வாங்கினது பொண்டாட்டிகிட்டே வீட்டுக்குள்ளே. வெளியே பண்ண ஊருக்காரங்களை பார்ப்போம், என்ன கோவத்தோடு போகிறான், அருவாளோட எங்கே போகிறானோ, எவனை வெட்ட போகிறானோ அப்படின்னு பார்த்தா தலை தெறிக்க ஊரை விட்டு வெளியே ஓடுவான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், பொண்டாட்டி அடி வாங்குற தப்பிக்கிறதுக்கு ஓடுறான். ஊர் மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, அருவாளோட ஓடுறானே, எவனை வெட்ட போகிறான்னு. இந்த கேரக்டர் தான் சீமான். புரியுதா உங்களுக்கு? சீமான் வந்து இங்கே குத்து வாங்கிட்ட அரசியலில் ஒன்றும் விளங்காமல் போய் இந்த விஜய் வேற வந்ததுக்கப்புறம் இருக்கிற வாக்கு வங்கியும் போன நிலையில் அருவாள் எடுத்துகிட்டு காட்டு பக்கம் ஓடுறது, மாட்டை வெட்டுறதுக்கு ஓடுறது, ஆட்டு பக்கம் ஓடுறது, வனவாசம் மாதிரி கிளம்பிட்டேன். இங்கே அடி தாங்க முடியாமல் அங்கே போகிறது தான் சீமானோட காமெடி. ஸோ இது சீமான் வந்து அரசியல் காமெடியன்கள் 2 பேர் தமிழ்நாட்டில், ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். ஆனால் சீமானை விட விஜய் பெரிய காமெடியன், அது ஒரு விஷயம். அப்போ 2 காமெடியன்கள் வரும்போது என்னென்னா ஒரே உரையில் 2 கத்தி இருக்கும்போது தான் சவுண்டு கேட்குது, புரியுதா? ஸோ இதுதான் வந்து சீமானோட. ஆடு மாடை தேடி போகிறது, நாய், அதுக்கு நாய்க்கு மாநாடு நடத்தினாலும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா நாய் சப்ஜெக்ட் இப்போ நல்லா போயிட்டு அந்த தெருநாய் சப்ஜெக்ட். சரி, நம்ம அதில் இறங்கலாமே அப்படின்னு கூட இறங்கலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, விவேக் அவர்கள் வந்து மரம் வச்சாரு, அப்துல் கலாம் சொன்னதுலேருந்து மரம் நட தொடங்கினாரு, 1 கோடி நடணும்னு நினைச்சாரு, ஆனால் முடியல. சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி மரம் நட்டு இருக்காரா, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியாச்சும் நடத்தி இருக்காரா? ஒரு ஆணி கூட பிடுங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன், மரம் எங்கே போய் நடும். ஸோ சீமான் வந்து ஏதாவது ஒன்று ஒரு என்கேஜாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீமானது. கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா வயசானவர்கள் வீட்டில் இருப்பாங்க நடமாடிட்டு. அப்போ என்ன பண்ணான்னு எதாவது ஒன்று செய்யணும்னு ஏதாவது 2 குச்சி எடுத்து இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க, அந்த அங்கே இருக்கிறதுக்கு இதையே கொண்டு வைப்பாங்க.
புரியுதா? அந்த அளவுக்கு ஆகிட்டே சார் இருப்பாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் தீராஜேந்திர பாட்டில் கூட வரும், அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா, துவைச்ச துணியை காய போட்டு திருப்பி கீழே விழுந்துடும், அதை எடுத்து அலசி கொண்டு காய போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேலையேற்றவங்க செய்கிற வேலை. பொழுது போகிறக்காக நம்ம ஏதாவது இயங்கணுன்றக்காக ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்காரு அவர், வந்து ஒரு வாக்கு சதவீதம் வந்து அவர் பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்குல, அப்படி இருக்கிறவரு புதுசாக மக்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு அதிகமாக இருக்கே இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்க அப்படின்றது யார்? அவர் தானே சொன்னார். ஆமாம். அதே அப்புறம் அவர் அப்புறம் வாக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால் இப்போ மரங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஆடு மாடுகளுக்கு ஓட்டு கிடையாது. அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பொழுது போகாமல் எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போதைக்கு கேஸ் நடக்குது. ஓ, அதை டைட் பண்ணாங்க மத்திய அரசு. கோர்ட் ஒரு பக்கம் டைட் பண்ணுது, மாநில அரசு ஒரு பக்கம் டைட் பண்ணும்போது சரி நம்ம வேறு எதாவது இந்த சிட்டிக்குள்ளே வந்தோம்னா எதாவது கேள்வி கேட்பாங்க. ஆடு மாடு நாய் பண்ணின்னு போயிட்டோம்னா அது தொடர்பாக என்னத்தையாவது ஒரு கதையை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துடலாம். மக்களை நம்ம இயங்கின மாதிரியும் இருக்கும், பேப்பரில் நியூஸ் வந்த மாதிரியும் இருக்கும், டிவியில் இது பண்ண மாதிரியும் இருக்குன்னு இருக்காரு. இப்போ அது மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு சீமானுக்கு. முதல்ல போகிற இடம்லாம் பேட்டி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஆடு மாடு நாய் நரின்னொன்னே எவனும் பார்க்கறது இல்லை, போடுறது இல்லை. ஏன் லூசாயா நீ இதை போய் உட்காந்து பார்க்குறதுன்ற மாதிரி போயிட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவர் ரொம்ப அதிகமாக ஐப்பு கொடுக்குறாரா பேசி பேசி. ஏன்னா வந்து அணில்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்களை பற்றி ரசிகர்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து உன்ன மாதிரி நான் பஞ்ச் டைலாக் பேசல, நான் வந்து ஏதோ ட்ரைனிங்காக சொல்லியிருந்தாரு, நான் வந்து பஞ்ச் டைலாக் பேசல, நான் வந்து மனசுலேருந்து பேசுகிறேன், மனசு டைலாக ஏதோ அப்படி சொல்லியிருந்தாரு. ஃபுல்லாகவே வந்து அவர் பேசுறது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா விஜய் பேசுறது வந்து விஜய்க்கு இவர் எதிராக பேசி பேசி அதிகமாக ஐப்பு கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு விஷயம் புரியல. அதாவது என்னென்னா நம்மளுடைய பங்கு பறி போகுது அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சிலாம் இருப்பாங்க. இருக்கும்போது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா ஒன்று திங்காது. ஆனால் அந்த ரெண்டாவது பிள்ளை அதை கை வச்சிருச்சுன்னா எனக்கு தான் வேணும்னு பிடுங்கும் பாருங்கள். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. சீமான சீந்துவார் இல்லை, 3%, 4%, 7% இருந்த போது அன்னைக்கு வரைக்கும் யாரும் கேர் பண்ணல. விஜய் உள்ளே வந்தோடனே நம்ம இந்த பையன் தின்றுவானோ அப்படின்ட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறது. ஃபுல்லாக பேசுறது வீட்டில் நடக்கிற மாதிரி தான். அண்ணன் தங்கச்சியை போட்டு அடிக்கிறது, தங்கச்சி அக்காவை போட்டு அடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இந்த சண்டை தான் கடைசியில் கேக்க தள்ளி விட்டு நாய் தின்ட்டு போயிடும். ஸோ இந்த கதை தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும். புரியுது அவங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமானும் காலி, விஜயும் காலி. விஜய் படத்தில் நடிக்க போயிடுவார். சீமான் தொடர்ந்து அவரோட பிளான் அதுதான். கட்சி நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது மிரட்டல் ஹோட்டலில் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படி கட்சி நடத்திட்டு இருக்கணும். அவர் பாலிசியில் கரெக்டாக போட்டுருக்காரு. விஜய் தான் பாவம். விஜய் வருவார் அடுத்து 27 அடுத்த படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகும். ஏன் சார் அரசியலாக வர மாட்டாங்க? அரசியல் முடிஞ்சால் தான் இப்போ அரசியல் போங்கா போயிடும். 2026 முடிஞ்சு போச்சு அரசியல். அதோட கொஞ்ச நாளைக்கு வெளியில் வர மாட்டாப்புல. வேலை வேற மாதிரி எங்கேயா ஃபாரின் போயிடுவாப்புல, இல்லை வீட்டுக்குள்ளே படுத்துருவாப்புல. ஒரு 6 மாதம் கழிச்சு அடுத்த படம் பூஜை போட்டு. ஆனால் 20% கிட்ட வந்து அவங்க கிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட வாக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னது யாருமா சொல்லிக்கிறாங்க சார். அது 20% இளைஞர்களா அவருக்கு வந்து ஓட்டு போடாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறவங்களாம் வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம் 5% கூட இல்லையம்மா. அப்புறம் எப்படிமா 20% வரும்? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம் 5-7% தான் இருக்கான். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டு பிறந்து வளர்ந்து காலேஜ் முடித்தோடனே நேராக வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட வர்றாங்களா? அதில் ஒரு பெருவாரியாக போடுவாங்க. பார்த்தா ஒரு 3% விடுவோம். மாநாட்டில் வந்து பாதி பேர் போட்டால் கூட வந்துடுவோம் சார். அதில் இருக்க மாநாட்டில் வந்து பாதி பேர் போட்டால் வந்துருமா? எப்படிமா அது? என்ன வதந்தியை பரப்பி விடுறீங்க? மாநாட்டில் அதெல்லாம் வந்து வாக்கா மாறும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வாக்கா மாறும், அது பூராமே விழுகுமா விஜய்க்கு? மாநாட்டில் வந்தவங்க 100% போட்டுருவாங்க. மொத்த ஓட்டு 5 லட்சம் தானே. அது பரவலால இருக்கு. ஊருக்கு 10,000 அவ்வளோதான். 5% கவுன்சிலர் இதில் கூட ஜெயிக்க முடியாது. அந்த 5 லட்சம் பேரை வச்சு வாக்காளர்கள் எத்தனை % இருக்காங்க? 3 கோடி இருக்கு. 5 லட்சம் பேரை வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சீமான் பேசுனது அந்த பாம்பு கடி பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? பாம்பு கடிப்புக்கு சீமானுக்கு என்ன மசம்? பாம்புக்கு சீமானுக்கு என்ன மசம்? எங்கள் அப்பா வந்து சொல்லியிருந்தாரு, அங்கே வந்து ஓடக்கூடாது, தேடோ இல்லைன்னா பாம்பு கடிச்சுன்னா ஓடக்கூடாது. அங்கே என்ன டாக்டரா இல்லை இப்போ பச்சளை மருத்துவரா? யார் இவர்? அவரை கிடைச்சா இருப்பாரா சார்? அதுதான், அவருக்கு அடித்தா அடுத்த செகண்டு தூக்கிட்டு போயிடுவேன் ஆஸ்பத்திரிக்கு. தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அவர் போக மாட்டார். இதெல்லாம் வச்சுருப்பார், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பார், ஆள்லாம் வச்சுருப்பார். எவனோ தானே சாக போகிறான் பாம்பு கடிச்சு.
இவரா சாக போகிறாரு, வாயில் வந்து அதை அடிச்சு விட வேண்டியதான். இவர் சொல்றாருன்னு கேட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்புறம் தமிழர்களை பாம்பு கொத்துனா சாக மாட்டான்னு, தமிழினா அப்படிப்பட்ட இனம்னுவார். அதையும் கேட்டு 4 பேர் கைத்துட்டுவான். இதெல்லாம் இப்போ கூட்டம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இது இருக்கிறது தான், கூட்டம் இருக்கிறது தான், வைக்கிறது தான். அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. ஓகே சார், அடுத்து சீமான் அவர்கள் வந்து என்ன மாநாடு வைக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.